கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆலவந்தான் படத்துல கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. ஒரு சைக்கோ மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரியான சைக்கோக்களை தினம் தினம் நம்ம நிறைய சந்திச்சுட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தேடி தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்துல மட்டும் இங்க புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளிகள் மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களா ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஒண்ணு இங்க நடக்கக்கூடிய மொழி மற்றும் வெறுப்பு அரசியல், அதை கையில எடுக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா போதை மற்றும் கஞ்சா வஸ்துக்களுடைய புழக்கம். சோ இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஒரு மனுஷன் சக மனுஷனை அடிச்சு கொள்றான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சைக்கோ பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பல சைக்கோக்கள் தமிழகத்துல உருவாயிட்டாங்களா அப்படின்ற கவலை தான் நமக்கு வருது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது விருந்தோம்பல் தான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஆனா இப்ப சமீபமா நடக்கக்கூடிய இந்த புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் மேல நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறத வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். இங்க மொழி பிரச்சனை செய்யறதுக்குன்னு சில அரசியல் கட்சிகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத பிரச்சனையை தூண்டி விடுறதுக்குன்னு இங்க சில அரசியல் கட்சிகளாகவே செயல்படுவாங்க. இவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுத்தவங்க மேல கை காட்டுறது அப்படிங்கிறத வேலையாவே வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு அரசியலானது. இந்த சமீபமா கடைசியா இந்த டிசம்பருடைய கடைசி வாரங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா முக்கியமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த வீடியோ அப்படிங்கிறது 17 வயசு கூட நிரம்பாத ஒரு அசுரர்கள் மாதிரி அந்த பையனை போட்டு கத்தியால அடிச்சு அவன் மண்டைய பொளந்து ரொம்ப கொடூரமான ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லோரும் மத்தியிலயும் ஒரு பெரும் பேசும் பொருளாச்சு. இது நார்த் இந்தியா வரைக்கும் ரீச் ஆச்சு. நிறைய நேஷனல் மீடியா இதை எடுத்து பேச ஆரம்பிச்சது. இந்த ப்ரூட்டல் அட்டாக் இருக்கு இல்லையா, இது சாதாரணமா கடந்து போற விஷயமே கிடையாது. அந்த பசங்க கஞ்சா போதையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே இது பின்னாடி இந்த வெறுப்பு அரசியல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா விஷம் மாதிரி இவங்க மனசுக்குள்ள நம்ம திணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இவங்க எல்லோருமே பொறுப்பேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நார்த் சவுத்துன்ற அரசியலை பேசுறது, குறிப்பா திமுக அமைச்சர்களும் திமுக காரங்களும் இந்த அரசியலை எப்படியா செய்யறாங்க. இந்தி தெரியாது போடா, இந்திக்காரனுங்கெல்லாம் பான்பராக்கு வாயனுங்க, அவனுங்களுக்கெல்லாம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் இது மாதிரி பேசின லிஸ்ட் காணொலி எக்கச்சக்கமா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா தாமு அன்பரசன் அவர்கள் வடநாட்டுல இருக்கிறவங்க பாரு பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் பேசினது, ஆர் ஆசா அவர்கள் பேசினது, இந்தி கத்துக்கங்கறாங்க, இந்தி கற்ற வேலை கிடைக்குங்கறாங்க, இந்தியில இருக்கவங்க எல்லாம் இங்க சித்தாள் வேலை பத்தாள் வேலை பயிர் நடுவாங்க, தயாநிதி மாறன் பேசினது, இப்படின்னு திமுகலயே நம்ம லிஸ்ட் எடுத்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது இங்க அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பீகார்ல இருந்து இங்க வந்தாங்க. பீகார் எலெக்ஷன்ல அங்க மண்ணை கவனதுக்கு மெயின் காரணமே திமுக இங்க பேசின லட்சணம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை நம்ம ட்ரீட் பண்ற விதம் எப்படியா இருக்கு. அதுல சமீபத்துல கடந்த ஒரு வாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரூட்டல் அட்டாக் அப்படிங்கிறது அதிகமா நடந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் திருத்தணி பக்கம் நடந்த சம்பவத்தை ரொம்ப நேஷனல் வைடா பேசினதுனால அது நிறைய மீடியாக்கள்ல சர்க்குலேட் ஆனதுனால நமக்கு தெரியும். பட் ஆனா தெரியாம அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் என்னவா இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா கோவை பகுதியில இது நடக்குது. எக்ஸாக்டா எங்க அப்படின்னா உக்கடம் மற்றும் புல்லுக்காடு இந்த பகுதியில சூரஜ் அப்படிங்கிற 22 வயது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இளைஞர் அடிச்சே கொல்லப்படுறாரு. இவரும் இவரோட ஃப்ரெண்டு ராகேஷும் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட வாக்குவாதம் ஏற்படுது. இவங்களுக்கு வேகமா ஆட்டோ ஓட்டிட்டு வந்ததுனால இவங்களுக்கு வாக்குவாதமானது ஏற்படுது. அந்த ஆட்டோல வந்தவங்க யாருன்னா முகமது பைஜித் கான், இவருக்கு வயசு 30. அவரோட நண்பரான பிரகாஷ் அப்படிங்கிறவருக்கு வயசு 38. இவங்க 2 பேரும் அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த பையனை. இந்த பையனை அதுக்கப்புறமா இந்த சூரஜை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில நடந்த வாக்குவாதம், என்னையே கேள்வி கேட்கிறியாடான்னு போட்டு பொலன்னு பொலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை குத்தூரும் கொலையுமா கொண்டு போய் கோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சிகிச்சை பலன் இல்லாம அந்த சூரஜ்ன்ற 22 வயசு பையன் செத்தே போயிட்டாரு பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் வெறுப்பு தான் காரணம். அடிச்சா கேட்கறதுக்கு நாதி கிடையாது இல்லையா.
அதனால அவனை அடிச்சே கொண்டிருக்காங்க. இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து ஒரு நார்த் இந்தியன் புலம்பெயர் தொழிலாளி இவர் போயிட்டு இருக்காரு. தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த 3 பேரையும் போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழனான என்னுடைய வேலையெல்லாம் அவன் புடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டுடுறாங்க. இதே மாதிரி கருமாத்தாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு புலம்பெயர் தொழிலாளியை வந்து கத்தியால குத்திடுறாங்க. அதுவும் இதே மாதிரியான மொழி விவகாரம் தான். அதே மாதிரி இப்ப கோவையில இந்த உக்கடம் பகுதியில ஒரு இளைஞரை கொன்னே போட்டாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவும் பார்த்தோம். திருத்தணியில 4 கஞ்சா போட்டுட்டு 4 பசங்க வந்து இன்னொரு பையனை வந்து அடின்னு அடிச்சு அந்த பையன் என்னை ஊருக்கு விட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காயங்களோட அவன் தப்பிச்சு போயிடுறான். இதுக்கு நிறைய பேர் வந்து கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு நடக்காதா? இதுல என்ன மாதிரியான அரசியல் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்க ஒரு ஆழமான அரசியலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க வெறுப்பினால் மட்டுமே வந்து மற்றொரு சக மனிதனை நம்ம அடிக்கக்கூடியதோ கொல்லக்கூடியதோ நம்ம செய்யறோம். இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா, அரசியல்வாதிகளை வந்து நம்ம ஏன் குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய இடத்துல அரசியல்வாதிகள் இருக்காங்க. போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கிடையாது. இங்க வெறுப்பு அரசியல், மொழி அரசியல் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஹிந்தி தெரியாது போடா, இந்திக்காரனுங்கெல்லாம் வெளியே போங்கடா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் எங்க வேலையை திருடிக்கிறாங்க, நம்மளுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்களே ஒரு வெறுப்பு அரசியலை கையில் எடுத்து மேடை தோறும் பேசும் பொழுது அது ஆழமா எல்லார் மனசுலயும் போய் பதிஞ்சிருது அப்படிங்கறதுதான் விஷயம். நிறைய இடங்கள்ல மொழி சார்ந்த அரசியல் அப்படிங்கறத முன்னெடுக்கிறாங்க. ஏன் மொழி உயர்ந்தது அப்படின்னு சொல்றது வந்து தவறே கிடையாது. என்னுடைய மொழியோ என்னுடைய மதமோ உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொருத்தனை தாழ்த்தி அவனை கீழே தள்ளி அவனை சாத்தான்னு சொல்றதோ அவனை மற்ற விஷயங்களை செய்யறதோ அப்படிங்கிறது மனித குலத்துக்கு இழிவான ஒரு செயலா தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கண்டுக்காம தான் உண்டு தான் வேலை உண்டு தான் உலகம் உண்டுன்னு வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது உலகத்துல அதிகம் உண்டு. பட் ஆனா இந்த மாதிரி மனுஷனா இல்லாம அரக்கர்களா மாறி ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகி ஒரு வெறுப்பு அரசியலுக்கு அடிமையாகி இதுதான் உண்மையான லோகத்துல தான் நம்ம வாழ்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அழிச்சு ஒழிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து நானே சில நண்பர்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நம்ம எப்போதுமே வந்து வைடரா திங்க் பண்ணணும், குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளை வச்சுக்க கூடாது. பெருமைகள் பேசுறது அப்படிங்கிறது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வழியா வந்து நம்ம முன்னோர்களை வந்து நம்ம பேசலாம். பட் ஆனா அது அரசியல் லாபத்துக்காக திமுக போன்ற கட்சிகள் எப்படியா பயன்படுத்துது. நம்மளெல்லாம் சொல்லுவாங்க ஹிந்தி படிக்காதீங்க, அங்கே பாருங்க நார்த் இந்தியன், அவன் பாருங்க பான்பராக் வாய் போட்டிருக்கான், பான்பராக் போட்டு துப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்னை மதுரையோடைய லட்சணம் என்னவா இருக்கு இந்த கிளீன்லினஸ்ல அப்படிங்கிறத தயவு செஞ்சு போய் தேடி படிங்க. இங்க நடக்கக்கூடிய வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறத கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் தலைவர்கள் வாயை திறந்தாங்களா? கம்யூனிஸ்ட் வாயை திறக்குமா? காங்கிரஸ் வாயை திறக்குமா? இல்ல விடுதலை சிறுத்தைகளோட திரும்ப வாயை திறப்பாரா? இந்த மாதிரி அடிச்சு கொண்டிருக்காங்களே, எவனாச்சும் வாயை திறந்து பேசுறாங்களான்னா யாருமே பேச மாட்டாங்க. இதே வந்து காசால போர் நடந்துட்டு இருக்கு, நீங்க மேடை போட்டு கூவிட்டு இருந்தாங்க பிரகாஷ் ராஜோ இதர கட்சிக்காரங்களும். சோ இப்ப இவங்களுக்கு என்ன தேவைன்னா இவங்க அரசியல் செய்யணும். இவங்க ஆட்சி காலங்கள்ல சட்டம் ஒழுங்குல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு அவங்க போய் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இதுக்கு காரணம் இப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுவாங்க. பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான், அரசியல்வாதிகள் தான் அப்படின்னு நம்ம தீர்க்கமா சொல்லணும். சோ நம்ம தமிழக மக்களா வந்து நம்மளுடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாருங்க. தமிழகத்தை தலைகுடிய விடமாட்டேன்னு சொன்னா மட்டும் போருமா? இங்க செலக்டிவ் செகுலரிசமா இருக்கட்டும், இல்ல லிங்குவிஸ்டிக் ஷாவனிசமா இருக்கட்டும், அல்லது ஒரு வலுவில்லாத ஒரு சட்டமாக இருக்கட்டும், அவனை கொண்டு போட்டா அவனை அடிச்சு போட்டா கேட்க என்ன இருக்கு? சட்டம் என்ன செஞ்சிரும்? ஜாலியா வெளியே வந்துடலாம். நமக்கு என்னன்னா யூடியூப்ல பேசுறவன், ட்விட்டர்ல பேசுறவன், ட்விட்டர்ல எழுதுறவன், இவனெல்லாம் தேடி போய் நைட்டா போய் அரெஸ்ட் பண்ணி அவன் குடும்பத்தை ரோட்டுக்கு அலைய விடுறதுதான் நம்ம வேலையா வச்சிருக்கோம். ஆனா இங்க கஞ்சா கடத்தரவன்ல இருந்து இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், நைட்ல வந்து இந்த மாதிரி அடிச்சு கொல்றது, மிருகத்தனமான செயல்களை செய்யறது, இவனுங்களெல்லாம் நம்ம ஃப்ரீயா விட்டுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால கண்ணை முழிச்சிட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 26ல மக்கள் உங்களுக்கான வழியை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.